வணக்கம் மக்களே, இது எங்கேன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம அந்தியூரில் தான் பத்திராளியம்மன் கோயிலுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்குறோம். இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா புகழ்பெற்ற மாட்டு சந்தையான அந்தியூர் சந்தைக்கு தான் போகிறோம். இவ்வளோ வருஷம் இருந்திருக்கிறோம், பட் அந்தியூர் சந்தையை பற்றி பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணினதில்லை. இன்றைக்கி கட்டாயம் அந்தியூர் சந்தையை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். காலையிலே மாடெல்லாம் கிட்டத்தட்ட விற்பனைக்கு வந்திருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் பொறுத்தளவுக்கு குறைவாக தான் இருக்குது. என்னன்னு சொல்லி கேட்போம். என்னத்துக்குன்னு சொல்கிறது இதில் செனமாடு என்னங்க வயசு பார்க்கறதுக்கு பல்ல பார்ப்பாங்க. வயசு பார்க்கறதுக்கு பல்ல பார்ப்பாங்க. 4 பல்லு ஒரு மாடு இருக்குதுன்னா பல்லு முறிக்காதையும் இருக்குதுங்க. பல்லு முறிச்சதும் இருக்குது. அப்புறம் 4 பல்லு 6 பல்லு பல்லு சேர்ந்துட்டு 8 பல்லு. பல்லு சேர்ந்துட்டு 8 பல்லு. ஓ, 8 பல்லு இருந்துச்சுன்னா வயசான மாடுங்க. அந்தியூர் சந்தையில் மேக்ஸிமம் இருக்கிறது பசுமாடுகள். எருதெல்லாம் பெருசாக இல்லை, பசுமாடுகள் தான் மேக்ஸிமம். இதெல்லாம் வாங்கிட்டு போய் தோட்டத்தில் வச்சு பால் கறக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி. அண்ணா, எந்த ஊர்லேருந்து வரீங்க? எடப்பாடிங்களா? மாடு விற்கிறதுக்குங்களா? என்ன விலைங்கண்ணா? 24. சன மாடுங்களா? பால் மாடுங்க. இதுங்கண்ணா? இது பால் மாடு தான். இது என்ன விலைங்கண்ணா? 22. சித்தாருங்களாண்ணா? எவ்வளோங்கண்ணா மாடு? 37ங்களா? சினையாக இருக்குதுங்களா? கண்ணோட அதில் எவ்வளோ கறக்குங்கண்ணா மாடு? 7 லிட்டர் வருங்க. எந்த ஊர்லேருந்து வரீங்க? கீழ்வாணிங்களா? மாடு விற்கிறதுக்குங்களா வாங்கிட்டு போகிறீங்களா? விற்கிறது. எத்தனை வருஷமாக மாடு வச்சுக்கிறீங்க? பிறந்தா பிடிச்சி மாடு தாங்க. எத்தனை மாடுங்க? ஆடி எத்தனை எண்ணு கணக்கில் வாங்கிறது விற்கிறது தான். சரிங்க. வாரம் சந்தைக்கு வருவீங்களா? வர மாட்டேன். 2-3 வாரத்துக்கு ஒருக்க வருவேன். 2-3 வாரத்துக்கு ஒருக்க வருவீங்க. விற்கிறதுங்களாண்ணா வாங்கிட்டு போகிறீங்களா? எவ்வளோங்கண்ணா? 70. இல்லை, பால் எவ்வளோ கறக்குங்கண்ணா? என்னங்கண்ணா? 4 லிட்டரு. அண்ணா, அந்த காதில் மஞ்சள் டேக் போட்டுருக்குறாங்கல்ல, அது எதுக்குங்கண்ணா? ஊசி போடுறதுக்கு. ஊசி போடுறதுக்கு. மாடு எங்கெங்க லோடு போகுங்க? மாடு ஈரோடு எல்லா பக்கமே போகும். ஈரோடு அந்த சைடு, அத்தானி சைடு, கீழ்வாணி, நம்ம புதுப்பளைய சைடு, எல்லா சைடும் போகும். சக்தி. மக்களே, புகழ்பெற்ற அந்தியூர் மாட்டு சந்தையில் இருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாளும் சந்தை இருக்கும். திங்கக்கிழமை நார்மல் வார சந்தை, மக்களோட வார சந்தை. இங்கே மேக்ஸிமம் வளர்த்துறதுக்கு மாடுகள் வாங்கிட்டு போகிறது தான் அதிகமாக இருக்கும். ஆமாங்க. அண்ணா, எந்த ஊர்லேருந்து வரீங்க? தோப்பூருங்க. அண்ணா, மாடெல்லாம் எப்படி? என்ன விலை? மாடு பல தினம் இருக்குது. 30, 40, 25. இப்போது வயசாயிருச்சுன்னா ரேட்டு கொஞ்சம் கம்மியாகுங்க. சரிங்க. கொஞ்சம் பால் கண்டு இருக்கிற 3-4 வலிக்காக இருந்தால் ரேட் அதிகமாக வருங்க. இன்றைக்கி பசுமாட்டு சந்தை தாங்களா? கால சந்தை இல்லையா? கால சந்தை பசுமாட்டு சந்தை மட்டும். பசுமாட்டு சந்தை. கால சந்தைங்கண்ணா? சனிக்கிழமை, நாளைக்கு மட்டும்தான். ஓ சரி, நேற்று மட்டும்தான் கால சந்தை. இன்றைக்கி பசுமாட்டு சந்தை மட்டும்தான். ஓ, மாட்டுக்கு நம்ம சுழி பார்ப்போமா? சுழி நம்மள இதில் பார்ப்போமா, பார்க்க மாட்டோமா? சுழி பார்ப்போம். இன்றைக்கி பசுமாட்டு சந்தை ஞாயிற்றுக்கிழமை. சனிக்கிழமை பார்த்துட்டிங்கன்னா எருது எல்லாமே வரும். இன்றைக்கி பசுமாடு மட்டும்தான். மேக்ஸிமம் வளர்ப்புக்கு வாங்குகிற மாடுகள், இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் இன்றைக்கி. பாருங்கள், நம்ம அந்தியூர் மாட்டு சந்தையை ஞாயிற்றுக்கிழமை காலையில் கிட்டத்தட்ட ஒரு 6:30 போது ஓரளவுக்கு மாடுகள் வந்துருச்சு. வாரம் இங்கே மாடு விற்க வாங்க மாற்றுறதுக்கு எல்லாமேத்துக்கும் வருவாங்க. ஒன்று இருக்குது. சொல்லிட்டேன்.
நாங்கள் சொல்லாம முன்னே நீங்களே சொல்கிறீங்க நீங்கள் அப்புறம் பழைய ஆளு சொல்லாத இருக்கணும் பணம் சின்ன பண்ணு நெட்டு ரெண்டு பல்லு இல்ல அள்ளைகளுக்கு பால் வருது ஆமா எல்லாம் மாட்டோட வகைங்கண்ணா என்ன வகைங்கண்ணா அது ஜெர்சி மாடு தான் ஜெர்சி மாடு தாங்க எத்தனாவது கண்ணுங்கண்ணா இது போட்ட 5வது கண்ணு போட்ட 5வது கண்ணுங்க போட்ட 5வது எந்த ஊர்ல இருந்து வரீங்க அந்தியூர் காலனிங்கண்ணா அண்ணா வாரம் வந்துருவீங்களா சந்தைக்கு சரிங்க மாடு வந்து வாங்குறது விற்கிறது இந்த மாதிரி தாங்க ஆமாங்க எங்களுக்கு வேலையா தாங்க ஆமாங்க சரிங்கண்ணா அண்ணா இப்போ மாடு வந்து பொதுவாக வந்து எத்தனை கன்று வரைக்கும் போடும் அதனோட வாழ்நாள்ல நாட்டு மாடு வந்து ஒரு 10 கன்று போடலாங்க சிந்து மாடு ஒரு 5-6 கன்று போடுங்க 5-6 கன்று போடுங்க 6 கன்று வயசாயிரும் இப்போ மாட்டுக்கு வந்து நம்ம சொல்லி பார்ப்போம்ல நம்ம ஊர் சைடுல எல்லாருமே பார்ப்பாங்களா இல்ல எல்லாருமே பாக்குறாங்க நம்ம சைடுல வந்து எல்லாருமே சொல்லி பார்ப்பாங்க எல்லாமே பாக்குறாங்க ஓ சரி சரிங்க ஆனா அந்த அசு சொல்லி இருந்துச்சுன்னா வந்து மாட்டை வந்து வாங்க மாட்டாங்களா வாங்க மாட்டாங்கிறதுக்குலாம் இல்லைங்க எல்லாம் வாங்குவாங்க இல்லைங்க வாங்குவாங்க கொஞ்சம் விலை குறைச்சு வாங்குவாங்க ஓ விலையை குறைச்சு வாங்குவாங்க ஆனா அது வளர்த்துறவங்களும் இருக்கிறாங்க வளர்த்துறாங்க சரிங்க அது ஒரு சிலருக்கு ஆகும் ஆகுங்க எவ்வளோங்கண்ணா 8 லிட்டரு சரிங்க ஆனால் 8 லிட்டரு ஒரு நாளைக்கு 16 லிட்டர் கட்டியே வரும் என்னாவது ஈத்துங்கண்ணா அது 2வது ஈத்து 4-6 இது வந்து பல்லு வந்துருச்சுங்க ஓ பல்லு வந்துருச்சுன்னா பல்லு சேர்ந்துருச்சுன்னா 6 பல்லுங்க 6 பல்லுங்க நேரம் ஒரு 50 லிட்டர் கறக்குங்க 5 லிட்டர் கறக்குங்க சனிக்கிழமை நாட்டு மாடு வருங்க இன்னைக்கு ஃபுல்லாக ஜெர்சி மாடு தான் ஜெர்சி மாடுனா பொதுவாகவே ஒரு 3 லிட்டர் குறைஞ்சு வச்சு கறக்குங்களா 3 லிட்டர் 4 லிட்டர் வரும் 4 லிட்டர் கறக்குங்க எருமைனா 8 லிட்டர் வரைக்கும் கறக்கிறது இருக்கு எருமை ஒவ்வொன்று 8 லிட்டர் கறக்குங்க 8 லிட்டர் வருங்க 5 லிட்டர் வருங்க எருமைக்குள்ள எத்தனை ஈத்து வருங்க எருமை 20 கணக்கான வச்சுருக்கலாம் 20 கணக்கு வச்சிருக்கலாம் கணக்கு வச்சா மாடு 20 கணக்கு நாம் இப்போ வச்சுட்டு இருக்கிற பொறுத்து தாங்க லோக்கல் தானே இந்த சந்தைக்கு வாரம் வந்துடுவீங்களா ஒரு வாரம் ஒரு வாரம் இது 4வது ஈத்துங்க எவ்வளோங்கண்ணா அது சொல்லுது 30 ரூபா சொல்லுங்க 30ங்க கண் இருக்குதுங்களா கண் இல்லைங்க கூச்சிக்கல் வருங்க சந்தைக்கு வாரம் மாடு எவ்வளோங்கண்ணா அது 40ங்களா இது முதல் ஈத்துங்களாங்கண்ணா ஃபர்ஸ்ட் ஈத்துங்கண்ணா பல்லு போடலிங்க இது நாட்டு கிராஸ் ஓ இது நாட்டு கிராஸ் அதை பார்த்தாவே தெரியுது சரிங்க இது நாட்டு மாடு கிராஸ் அதாவது வந்து இங்கே வந்திருக்கிறதுலே வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு மாடு வித்தியாசமாக தெரிஞ்சுது அதனால கேட்டோம் முதல் ஈத்து தான் பால் எவ்வளோ லிட்டர் கறக்குங்கண்ணா 3-6 லிட்டரு அண்ணா எந்த ஊர்லேருந்து வரீங்க சுக்கானாக்கினூர் சரி அண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா ஆனால் இங்கே கோனார்பாளையம் குருடூர் பக்கங்க குருடூர் வரீங்க வாரம் நம்ம சந்தைக்கு வந்துருக்கீங்களா நம்ம சந்தையில் என்ன ஸ்பெஷலுங்க ஸ்பெஷல் வந்து இங்கே வந்து சிந்து மாடு தான் ஜாஸ்திங்க சிந்து மாடு தான் ஜாஸ்திங்க நல்லா இருக்குங்க ஒரு லெவலான இந்த வருஷம் இந்த வாரம் வந்து கொஞ்சம் சம்பளம் தாங்க இந்த வாரம் சம்பளங்க இறாய்க்கு இல்லைங்க லெவலாக விற்கிது லெவலாக விற்குங்க இது நாட்டு மாடெல்லாம் வந்து இங்கே வருங்களா அந்தியூர் சந்தைக்கு நாட்டு மாடு இங்கே கம்மியாக தான் வருங்க வருங்க அங்கே பழையக்கோட்டைக்கு தான் நாட்டு மாடு அதிகமாக வரும் காங்கியம் பக்கத்தில் காங்கியம் பழையக்கோட்டைக்கு தான் நாட்டு மாடு அதிகமாக வரும் 50 ரூபா மேலே 50 ரூபா தான் அதிகபட்சம் எருமை இல்லைங்கன்னா எவ்வளோ போகும் எருமை 60-70 ரூபா வரைக்கும் 60-70 ரூபா வரைக்கும் இருக்குங்க ஒரு பிடி பீச்சால் குணம் வேணும் அது எப்படி குணம் இல்லைன்னு வருவீங்கண்ணா அந்தியூர் குன்னத்தூர் முத்தநாயக்கம்பட்டி அண்ணா இப்போ அந்தியூர் சந்தையில் வந்து மாடுகளில் என்னென்ன விலையில் கிடைக்குங்கண்ணா
25 ரூபா 15 ரூபாயிலேருந்து 75 ரூபா வரைக்கும் இருக்குங்க. 5 ரூபாயிலிருந்து 75 ரூபா வரைக்கும் இருக்குதுங்க. நீங்கள் எங்கன்னா மாடு வியாபாரிங்களா இல்லை மாடு கொண்டு வர வியாபாரம் தான்? சரிங்க. இது பட்டமெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வருது. கறவை பட்டமெல்லாம் வருது. சனிக்கிழமையும் கறவை பட்டம் வருது. சனிக்கிழமையும் வரும். இப்போது இங்கே வரதெல்லாமே வந்து அதிகபட்சம் ஜெர்சி மாடு தான் வருதுங்க. நாட்டு மாடெல்லாம் என்ன விலைக்கு போகுங்கண்ணா? நாட்டு மாடு சனிக்கிழமை தான் வருது. நாட்டு மாடு வந்து 60-70 ரூபா வரைக்கும் இருக்குங்க. 60-70 ரூபா வரைக்கும் இருக்குது. இந்த ஜெர்சி மாடெல்லாம் 25 ரூபா 5 ரூபாயிலிருந்து இருக்குதுங்க. சுழி சுத்தம் இல்லாதது வந்து வளர்த்துவாங்களா? வளர்த்துவாங்க. அது ஒருத்தருக்கு தான் ஒத்து வருது. எல்லாத்துக்கும் ஒத்து வராது. எல்லாத்துக்கும் ஒத்து வராது. குன்னத்தூர் பக்கத்துலேங்க. எத்தனை வருஷமா நீங்கள் வந்துட்டு இருக்கிறீங்கண்ணா? நான் 10 வருஷம் வரேன். 10 வருஷம். இந்த வியாபாரம் எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கிறீங்க? வியாபாரம் 5 வருஷம் பண்ணிட்டு இருக்கிறேன். 4-5 வருஷம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜெர்சி மாடுகள் வந்து ரொம்ப அதிகமாக வந்து விற்பனைக்கு வருது. அதுவும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கும் போது வளர்ப்புக்கான மாடுகள் தான் வந்து அதிகமாக வந்து இன்றைக்கி வந்திருக்குது. இந்த மாடுகளோட விலைகள் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000 75,000 வரைக்கும் விற்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எத்தனை வருஷம் கடை வச்சுக்கிறீங்க இங்கே? 25 வருஷமாக வச்சுருக்கிறீங்க. நம்ம மாட்டு சந்தைக்கு மட்டுமே இல்லை சந்தை அன்னைக்கும் கடை இருக்குமா? மாட்டு சந்தை அன்னைக்கு மட்டும். சனி ஞாயிறு 2 நாள். திங்கக்கிழமை ஆட்டு சந்தை எத்தனை மணியிலிருந்து இருக்குங்க? அது 2 மணி நேரம். 2 மணி நேரம் தான். காலையில் 5 to 10 வரைக்குங்க. 5 வருஷமா வந்துட்டு இருக்கிறீங்க. நம்ம சந்தையில் என்னென்ன மாடுகள் ஃபேமஸுங்கண்ணா? எந்தெந்த மாடுகள் வரும்? பால் மாடு, சென மாடு, எல்லாமே ஜெர்சி தான் அதிகம். நாட்டு மாடு கொஞ்சம் கம்மியாக தான் வருங்க. இதில் விலையெல்லாம் எந்தெந்த வகையில் வருங்க? குறிப்பிட்ட விலை குறைஞ்சபட்சம் நம்ம மாடு வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ இருந்தால் வாங்கலாம்? எவ்வளோங்கண்ணா? ஒரு 60-70 ரூபாயில் வாங்கலாம். 60-70 ரூபா இல்லைண்ணா, குறைஞ்சபட்சம் சொல்கிறேன் நான். குறைஞ்சபட்சம் ஒரு 20 to 25. 20 to 25 வரைக்கும். அதிகபட்சமாக 70 ரூபா வரைக்கும் இருக்குது. 70 ரூபா இருக்கிறதெல்லாம் வந்து புது மாடு, அதாவது பல்லு போடாத மாடு, கண்ணு போட்ட மாடு, இளங்கன்று மாடு வந்து 70 ரூபாய்க்கு போகுங்க. அது 5லேருந்து 2 வரைக்கும் ஒரு 6, 5 இதுமாரி இருக்கிறது. சரி. காரணம் ஓ, வாரம் நம்ம சந்தைக்கு வருவீங்க. எந்தெந்த சந்தைக்கு போவீங்கண்ணா நீங்கள்? மாடு விற்கிறதுக்குங்களா? விற்கிறதுக்கு சீனாபுரம், ஈரோடு, முத்துராயம்பட்டி மாட்டு சந்தை, இந்த சந்தை, சந்தை. அதுக்கு எனக்கு 3000 ரூபாய் பணம் போகுது. வாங்க முடியாது. நீரே விலை ஆயிடுச்சு. அப்புறம் என்ன நான் தான் வாங்கி தந்துருக்கிறேங்க. கவந்தப்படி ஐயம்பாளையங்க எங்க ஊருங்க. மாடு எங்க சொந்தக்காரருக்கு வாங்கி இருக்குதுங்க. மாடு 40,000ங்க. பல்லு 4 பல்லுங்க. 4 பல்லு கிடையாதுங்க. தளச்சு நேத்துங்க. கண்ணு பொட்ட கண்ணுங்க. நீங்க எந்த யூடியூப்காரங்க? என் பேர் கவந்தப்படி ஐயம்பாளையம் குமாருங்க. நான் வியாபாரி. மாடு வாங்கி தருவேங்க. சுத்தமான மாடை வாங்கி தருவேன். மாடுக்கு ஏதாச்சும் மிஸ்டேக்னா மாத்தி விட்டுருவோங்க. ஆமாங்க. மாடு வாங்கி தந்துட்டு 500 ரூபாய் கிடைக்கும். போய் பேச மாட்டாங்க. மாடு நல்லா இல்லைன்னா மாடு மாத்தி தந்துருவோங்க. 90 43 30 11 56. ஆமாங்க. நாட்டில் ஏதாச்சும் நான் வாங்கி தந்து அதில் ஓடிட மாட்டேங்க. பணம் கிடைக்கிறதுக்கோசரா நல்ல மாடை வாங்கி தருவாங்க. சுத்தமான மாடை வாங்கி தருவாங்க. ஏதாவது கேரண்டினா மாடு மாற்றி தந்துருவாங்க. மாட்டுக்கு கேரண்டி கொடுத்து வியாபாரி நான் ஒருத்தன் தாங்க. ஈரோடு சந்தையில வாங்குவேன், கவுந்தப்படையிலையும் வாங்குவேன், அந்தியூர்லையும் வாங்குவேன், சீனாபுரத்துலையும் வாங்குவேங்க. மாடு சுத்தமாக மாற்றி தந்துருவாங்க. கவுந்தப்படி பக்கத்தில் மாடு வாங்கியிருக்கிறீங்க? மாடு வாங்கியிருக்கிறாங்க. வளர்த்து தோட்டம் வச்சிருக்கிறீங்களா? ஆமாங்க ஆமாங்க. சரிங்க. பருவச்சில் இருந்து. ஆனால் எத்தனை வருஷமா இந்த தொழில் பண்ணி? 10 வருஷமா இருக்கிறேன். 10 வருஷமா இருக்கிறீங்க. அந்தியூர் சந்தையில் என்னென்ன ஸ்பெஷலுங்கண்ணா? ஆனால் கண்ணுக்குட்டி மாடு, சிந்து மாடு, நாட்டு மாடு எல்லா மாடும் வரும். எல்லா ரகம் வருங்க. ஆனால் விலையெல்லாம் நம்ம சந்தையில் என்னென்ன விலையில கிடைக்கும்? ஆனால் 10 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் 1 லட்சம் ரூபா வரைக்கும் இருக்குது. 1 லட்ச ரூபா வரைக்கும். இப்போ 1 லட்ச ரூபா மாடுகளுக்கு என்ன ஸ்பெஷலாக இருக்குங்க? என்ன ஸ்பெஷல்னா அதாவது காளை மாடு, நாட்டு காளை. இப்போ ஜெர்சி மாடுனா அது ஒரு 60 ரூபா அந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும். 60 ரூபா அந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் வரும். சரிங்க. இப்போ லிட்டரில் பால் எல்லாம் கறக்கும் இல்லைங்கண்ணா? அதிகபட்சம் எவ்வளோ கறக்கும்? அதிகபட்சம் ஒரு 15 லிட்டர். ஒரு மாடுங்களா? 2 வேலைக்குங்களா? ஒரு நேரம் 15 லிட்டர். ஒரு நேரம் 15 லிட்டர் வரும்.
அந்த மாதிரி மாடு இருக்கு. ஜெர்சி மாடுல இருக்கு. ஜெர்சி மாடு இருக்குதுங்கண்ணா. அதெல்லாம் என்ன விலைக்கு கிடைக்குங்கண்ணா? அதெல்லாம் ஒரு 70 ரூபா 80 ரூபா 70 ரூபா 80 ரூபா. அது நம்ம சந்தையிலே கிடைக்குங்க. ஓ சரிங்க. குட்டி வளர்த்து பார்க்க நல்லகவுண்டம்புதூர். நல்லகவுண்டம்புதூர். எத்தனை வருஷமா மாடு வளர்த்திட்டு நாங்கள் மாடு வளர்த்துறதுல வாங்கி கொடுக்குறதோட சரி. ஓ வாங்கி கொடுக்குறதோட சரி. சரி, வேணுங்கிறதுக்கு வாங்கி கொடுக்குறோம். நல்ல பொருளாக பார்த்து வாங்கி கொடுப்போம். எது வேணும் வாங்கி ஜர்சியும் வாங்கி கொடுப்போம், நாட்டு மாடும் வாங்கி கொடுப்போம். எது சுத்த வட்டத்தில் இருக்குது அதை வாங்கி கொடுப்போம். சரி சரி சரி. இப்போ கூட வாங்கி கொடுத்துருக்குது, ஒரு மாடு வாங்கி கொடுப்போம். சரிங்க. நிற்கிது அந்த இடத்துல நிற்கிது. சரிங்க. அது ஒரு 21 ரூபாய்க்கு வாங்கி கொடுப்போம். 21 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருக்கோம். கைப்பால் மாடு. சரிங்க. ஆனால் நம்ம இதில் சுழி பார்ப்பீங்களா? ஆமாம், கிளீனாக எல்லாம் பார்ப்போம். சுத்த வட்டமாக இருந்தால் தான் வாங்கி கொடுப்போம், சுத்த வட்டத்தில் வாங்கி கொடுக்க மாட்டோம். சுழியிலேன்னு வாங்கி தர மாட்டீங்க? சுழி வந்து அது கிளீனாக ஸ்தானத்தில் இருக்கணும். எல்லா பொருளுமே அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. நாட்டு மாட்டுக்கு இந்த இடத்துல இந்த ஸ்தானத்தில் இருக்கணும். ஜர்சிக்கு சில பேர் கழிப்பாங்க, சில பேர் கழிக்கிறது இல்லை. அது வந்து கிராஸ் வெட்டுனால வந்து சில பேர் வந்து பார்க்கறதில்ல, சில பேர் பார்க்குறாங்க. 100க்கு வந்து 25 பேர் பார்க்கறது இல்லை, 75 பேர் பார்க்குறாங்க. சொல்லியிருக்கு வேணாம்பாங்க. இங்கெல்லாம் சொல்லியிருக்குமா? ஒரு மாட்டுக்கு இருக்கும், அது பிறக்கிறப்பே வந்துடும். ரெண்டு இந்த சொல்லி நம்மளுக்கு 2 இடம் தான். இங்கே ஒன்று பார்க்க, இங்கே இது ஒரு சொல்லி பார்ப்பாங்க, இங்கே ஒன்று இங்கே ஒரு சொல்லி. மூஞ்சில பார்ப்பாங்க. ஓ மூஞ்சில பார்ப்பாங்க. மூஞ்சியில் எப்படி இருக்கணும் சொல்லி? மூஞ்சில இந்த இடத்துல சொல்லி வரும். ஓகே ஓகே. இங்கே இருக்கு. மேலே இருக்குது. இப்போ பாலெல்லாம் எத்தனை லிட்டர் இருக்கும்? 5 வரும். 5 வரும். மாடு வாங்கியிருக்கிறீங்களா? வாங்கியிருக்கிறேன். எவ்வளோக்கு வாங்கியிருக்கிறீங்களா? நான் 23 வாங்கிக்கிறேன். 23. எந்த ஊருக்கு போகுதுங்க மாடு? அது நல்லாம்பட்டி போகுதுங்க. நல்லாம்பட்டிங்களா? வளர்த்துறதுங்களா இல்லை விற்க சேலுக்கு அந்த மாதிரி? நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மில்கிங் பர்பஸ் தான். சரி, இப்போ 2 மாதத்துக்கு ஒரு இப்போ எறும்பல் இல்லாதனால இது வாங்கி வளர்த்துறக்க வாங்கிட்டு போகிறேங்க. ஓ சரி சரி சரிங்க. ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா மாட்டு சந்தைக்கு வந்துட்டோம். எல்லாத்துட்டையும் ஓரளவுக்கு கன்க்ளூட் பண்ணிட்டோம். அண்ணா வந்து மாடு வாங்கியிருக்கிறாரு. மாடு வந்து எப்படி அப்படிங்கிற டீட்டெயில் வந்து ரொம்ப போதுமான டீட்டெயில் வந்து நம்மளுக்கு கிடச்சிதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து கிடைக்கல. பட் இருந்தாலும் இன்னும் வந்து மாட்டு சந்தை வந்து எப்போவுமே நம்ம அந்தியூரில் இருக்கிற சந்தை தான். நீ வரப்போகிற டைமில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு சந்தையை பற்றி அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வரப்போகிற டைமில் உங்களோட டவுட் என்னன்னு சொல்லி கிளாரிஃபை பண்ணுறேன் உங்களுக்கு. பாய், டாட்டா. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கங்க. see you.